என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதை பத்தி பேசும்போது எனக்கு கேமரா வந்து பெரிய லெவல்ல ஏதாவது பண்ணணும், எனக்கு கேமரா கையில வச்சு நான் சொந்தமா வந்து கேமரா வச்சு எடுக்கணும் அப்படின்றது ஆசை. சும்மா பேசிட்டு இருந்தேன். பேசும்போது அவ எப்படியோ அதுல ரிசர்ச் பண்ணி எனக்கு அது வரைக்கும் அவ சேவ் பண்ண பணத்தை வச்சு எனக்கு கேமரா வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா. மறுநாளே வந்து நாங்கெல்லாம் வெளியில போகும்போது அவ்வளவுதான் ஃபுல்லா படம் எடுத்தேன். நான் படம் எடுத்து அதுல இருந்து ஆரம்பிச்சு டிஎஸ்எல்ஆர் வந்து ஒரு திருமணத்துல இருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல வந்து என்னால ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்து நான் அதை கத்துக்கிட்டேன். சோ அவ இருக்கும்போது அதுக்கப்புறம் திருமணங்களுக்கு நாங்க ஆர்டர் எடுத்து செய்யற அளவுக்கு நான் என்னை வளர்த்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த பேக் வந்து பறன் மேல இருக்கு. ஒவ்வொரு தடையும் வந்து ஏதாவது பொருள் எடுக்கும்போது அந்த பேக்கை பார்ப்பேன். அந்த பேக் வந்து அதுக்கு மேல கைய எடுக்க முடியாது. கேமரா வந்து நம்ம பைக் மாதிரி கார் மாதிரி வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்ணணும். ஆனா 3 வருஷமா வந்து அதை சர்வீஸ் பண்ண முடியல. சர்வீஸ் பண்றதுக்கு முதல்ல அதை தொடணும். அதை தொடறதுக்குரிய தைரியம் இல்ல வரல இன்னும் எனக்கு. அந்த டிஎஸ்எல்ஆர் மட்டும் இல்ல, இப்போ வரைக்குமே வந்து என்னால இன்னொரு டிஎஸ்எல்ஆர் வந்து கையாள முடியல அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட மேரேஜ் லைஃப் எத்தனை வருஷத்துக்கு வரும்? 7 வருஷம். 2014 இருந்து 2022 வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம். என்னாச்சு சார் உங்களுக்கு? அவங்க ஒரு நாள் இரவு வந்து அவங்க நண்பர் வீட்டுக்கு போனாங்க. அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு 4 இளைஞர்கள் வந்து குடிச்சிட்டு கார்ல ஓட்டிட்டு வந்து இடிச்சிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இளைஞர்கள் இடிச்சது அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றத யாருக்கா தகவல் சொல்லியிருந்தா கூட ஓரளவு காப்பாத்தி இருந்திருக்கலாம். இடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பின்மண்டையில அடி, காலில் அடி, இடுப்பெலும்பு வந்து 4ஆவோ 5ஆவோ நொறுங்கிடுச்சு. அதனால ரீனல் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய கிட்னி, லிவர் எல்லாத்துலயுமே வந்து அந்த எலும்புகள் உள்ள போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 10 நாளைக்கு வெளியே வந்து 3 சர்ஜரி அவங்களுக்கு ஆச்சு. இது ஒவ்வொரு தடவையும் சர்ஜரிக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது வலி ஜாஸ்தியா இருக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவங்க அழுவாங்க. எனக்கு வலி தாங்கல, எனக்கு போதும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடு நல்லா இல்ல, எனக்கு பருப்பு சாதம் வேணும், வீட்டுல இருந்து பருப்பு சாதம் பண்ணி கொண்டு வா. நான் வந்துட்டு இருக்கேன் இங்க. நைட்டு அங்க இருந்து அவன் தம்பி ஃபோன் பண்ணி, நீங்க உடனடியா வாங்க, வரும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. போய் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணவங்கள அப்புறம் என்ன பிடிச்சது? கேஸ் போயிட்டு இருக்கு. அதை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுவோம் கண்ணில் பட்டு என்ன சார் பண்ணுவீங்க? அவங்க என் மனைவியாவே இல்லை, நன்மை. இது தப்பு, யாருமே நடக்கூடாது. இப்படிலாம் வந்து ஒருத்தர் மரணம் வரக்கூடாது. ஒருத்தரோட பொறுப்பு இல்லாத செயல் எவ்வளவு இன்னசென்ட் லைஃப் காவு வாங்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அவரோட லைஃப் ஒரு இது. இன்னைக்கு அவருக்கு ஒரு துணை இல்ல. அப்படி ஓட்டின ஒருத்தன் இன்னைக்கு எங்கேயோ வெளியே சுத்திட்டு இருக்கான். ஐ பிலீவ் அவனுக்கு இன்னைக்கு வெளியே சுத்தினாலும் நிம்மதி இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். இவரை போல ஒரு ஆள் அள வச்சுட்டு நிம்மதி இல்லாம வச்சுட்டு ஒருத்தரால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்ன மாதிரி ஒரு ஆள் கேட்கணும் கூட சரிதான் சார். அவ வந்து ரொம்பவே மென்மையான ஆளு. அவளுக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது